ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தை பாருங்கள். சூப்பராக ஸ்டாண்டெல்லாம் வச்சு அழகாக அடுக்கி வச்சுட்டேன். இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்குது. அதே நேரம் எனக்கு க்ளீன் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் தான் க்ளீன் பண்ணலை. மாடி தோட்டம்லாம் பார்த்தாக்கா கச்சன்னு தான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ தான் அடுக்கிக்கிட்டே வரேன். ஒவ்வொரு பக்கமாக இருந்து ஒரு பக்கம் ஒரு நாள் ஆகுது, அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு நாள் ஆகுது. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து வேலை செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 1 hour அப்படி தான் நான் மாடி தோட்டத்தில் வந்து வேலை செய்கிறேன். அதுவும் இல்லாமல் சூப்பராக மழை பெஞ்சு எனக்கு தண்ணி ஊற்றுற வேலையை வந்து மிச்சம் பண்ணி கொடுத்துருச்சு. அதனால் வந்து கொஞ்சம் வேலை, கார்டனை க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அந்த விதைகள்லாம் போட்டதெல்லாம் நாஸ்தி ஆகிடும்னு நினச்சேன். பாதி செடி தேவையில்லாததெல்லாம் பிடுங்கி போட்டுட்டேங்க, வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இனிமேட்டு மாடி தோட்டத்தை ரொம்ப பார்க்கறதுக்கு நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால. அதனால் சரி ஓகே, இப்போ விதைகள் போட்டதெல்லாம் வந்து இப்போ நல்லா ஓரளவு 1 மாதத்தில் முளைச்சிருக்கு. அதெல்லாம் எடுத்து க்ரோ பேக்கில் வச்சுட்டேன், வரட்டும் சொல்லிவிட்டு. இப்போ அது வரும்போது தான் மண் இன்னும் கொஞ்சம் போடணும். கொஞ்சம் பெருசாகும்போது மண் கொஞ்சம் போடணும். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் அது வளர்கிற வரைக்கும் கொஞ்சம் மண் போட்டு வைப்போன்ட்டு போட்டு, தக்காளி மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் நாற்று, 2வது பார்த்திங்கன்னா தக்காளி நாற்று, 3வது லேயர் வந்து பார்த்திங்கன்னா பால்சம் விதை அது வச்சுட்டேன். அப்புறம் நிறைய பேர் ஸ்டாண்டெல்லாம் பற்றி கேட்டிங்க, அது எத்தனை க்ரோ பேக் வைக்கணும் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. அது அதாவது நார்மலாக சிங்கிள் லேயரு அப்படின்னாக்கா ஒரு 15x15 அந்த மாதிரி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு 5 க்ரோ பேக் வைக்கலாம். அதே வந்து 12x12 வச்சிங்கனாக்கா 6 க்ரோ பேக் வைக்கலாம். நான் இப்போ வந்து அமேசானில் வந்து 12x12 தான் வாங்கியிருக்கேன். அதனால் வந்து 6 க்ரோ பேக்கு 2 லேயராக வச்சுருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இல்லையா, இந்த ஸ்டாண்டில் எத்தனை வைக்க முடியும் அப்படின்னு. நார்மலாக வாங்குகிற இடத்துல இப்போ நான் செஞ்சு எனக்கு கொடுக்குறவங்க வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா 2 லேயர் க்ரோ பேக் என்னால் வைக்க முடியுது. இப்போ 6 க்ரோ பேக்கு, பக்கத்துலேயே 6 க்ரோ பேக்கு, மேலே ஒரு 6 க்ரோ பேக்கு, 2 லேயர் ஒரே க்ரோ பேக் வைக்கிறேன். அது ஃபுல் டீட்டெயில் வந்து என்னால் இப்போ எடுக்க முடியல. ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது. சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 4 நாளாக மழை பெஞ்சிட்ருக்கு. 2 லேயராக வச்சுருக்கேன். அதனால் மொத்தத்தில் பாருங்கள், கீழே வந்து 6 12 க்ரோ பேக்கு, மேலே வந்து பார்த்திங்கன்னா 6 க்ரோ பேக்கு, மொத்தம் 18 க்ரோ பேக்கு ஒரே ஸ்டாண்டில் நான் வச்சுருக்கேன். சின்ன பேக், அதாவது 12x12, அந்த கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகா அந்த மாதிரி செடிகள் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து யூஸ் ஆகுது. நான் இன்னுமே 4 சொல்லியிருக்கேன், அவங்களும் கொண்டு வந்து மாட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இடம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன், பார்க்கலாம். அப்புறம் இந்த பாருங்கள், இந்த பூச்சி இருக்குது பார்த்திங்களா, இதில் இருக்கும் பாருங்கள், ஒரு வண்டு மாதிரி இருக்குது. இந்த பூச்சி வந்து தான் இலையை மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு அதோட கழிவுகளை வந்து அந்த இலையிலேயே விட்டுறதுனால உங்களுக்கு அந்த ஒளி சேர்க்கை சரியாக வந்து நடைபெறாது. அப்போ வந்து ஈல்டுமே நிறையா கிடைக்காது. அதே நேரம் உங்களுக்கு இலைகள் மூலமாக தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு எப்படி வந்து உடம்புல வந்து நரம்பு மூலமாக நமக்கு வந்து சத்து கிடைக்குதோ, அதே மாதிரி அந்த இலைகளில் வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அதிலிருந்து தான் உங்களுக்கு காய்கறிக்கு சத்துக்கள் போகும். இப்போ இந்த இலையெல்லாம் வந்து அது கடிச்சு கொஞ்சமாக சாப்பிட இலைகள் கட் பண்ண ஈல்டுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வருமுன் காப்போங்கிற மாதிரி இந்த மாதிரி பூச்செல்லாம் வந்ததுன்னா மேக்ஸிமம் நீம் ஆயில் தெளிங்க. நான் வந்து இப்போ எனக்கு டைம் இல்லை. நான் வந்து கார்டனை வந்து புதுசாக ரினிவல், அதாவது புதுசாக ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சீட் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பண்ணணுங்கிறதுனால நான் நீம் ஆயில் வைக்கலை. ஏன்னா நமக்கு வந்து காய்ப்பு முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு, நிறையா அறுவடை எடுத்துகிட்டேயும். இப்போ அடுத்த பட்டத்துக்கு வந்து விதைகள் போட்டு அதை வந்து நம்ம தயார்படுத்தணும் இல்லைங்களா. அதனால தான் நம்ம ஸ்டாண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்ட்டுருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, அதில் பார்த்துருக்கீங்க எவ்வளோ பச்சை மிளகா இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் பச்சை மிளகா நிறையா இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க, பச்சை மிளகாவே எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேங்குது, நாங்கள் என்ன தான் விதைகள் போட்டாலும் சரி, நீங்கள் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணாலும் சரி வரவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்கன்னா, ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும்தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து பூக்கள் வைக்கும் பார்த்திங்களா, முதல்ல வைக்கும் போதே வந்து ஒரு மாட்டு சாணம், மக்கிய மாட்டு சாணமோ ஆட்டு சாணமோ ஒரு கைப்பிடி கொடுங்க. அதுக்கப்புறம் அது 2மே எனக்கு கிடைக்கல, மாட்டு சாணமும் கிடைக்கல ஆட்டு சாணமும் கிடைக்கல. என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா கடலை புண்ணாக்கு பெஸ்ட்டு, அது கொடுங்க. கடலை புண்ணாக்கு கொடுத்துட்டு அந்த பூக்கும் போது
புளிச்ச மோர் இருக்கும் இல்லையா, புளிச்ச மோர் இல்லைனா புளிச்ச மாவு இருக்கும் பாருங்கள், அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்துருங்க. நல்லா வடிகட்டிட்டு அதை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி அந்த பூக்கிற பூக்களில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய பச்சை மிளகா நமக்கு ரெகுலராக கிடைக்கும். ஆனால் நான் ஸ்ப்ரே பண்ணலை, ஏன்னா எனக்கு நல்லாவே ஈல்டு கிடைக்குதுங்கிறனால. அதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக இன்றைக்கி நமக்கு மழை காலங்கிறனால அள்ளி ஒன்று போட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம அமேசானில் வாங்கினோம் இல்லையா ஒரு ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டை வச்சு 1.5 மாதம் ஆகுது. இந்த 1.5 மாதம் 2 மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா இதில் கொடி பிடிச்சி போயிடுச்சு. இன்னும் ஒரு 2 மாதம் ஆயிடுச்சுன்னா இது உள்ளே வந்தாவே அப்படி நந்தவனத்துக்குள்ளார வர மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா 2 பக்கமும் அந்த ஆர்ச்சி மாதிரி தோரணம் இருக்கும் இல்லையா, அதனால் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் காய்ப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் பூக்கள் இருக்குது, இருந்தாலும் அது ஓரளவு பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். பிடுங்கி போட்டுட்டு ஸ்டாண்டு வச்சு அதுக்கப்புறம் தான் திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறேன். ரொம்ப 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 வேலை கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு இந்த ஒரு 4 நாளுமே. ஏன்னா சர்வெண்ட்டு யாருமே கிடைக்கல. அன்றைக்கி ஒரே ஒரு நாள் வந்தாங்க இல்லையா, கொஞ்சம் தான் அரேஞ்ச் பண்ணாங்க, அதாவது கால்வாசி தான் அரேஞ்ச் பண்ணாங்க. மீதி அவன் பார்த்த அந்த ஒரு நாள் வேலையை நான் 4 நாள் செஞ்சிட்ருக்கேன். தினமும் 1 ஹவர்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 4-5 நாள் செஞ்சால் தான் என்னோடய மாடி தோட்டம் ரொம்ப அழகாக இருக்கும். ஏதோ எங்கள் கடவுள் புண்ணியத்தில் எங்கள் வீட்டுக்காரர் ஹெல்ப் பண்ணுறதுனால தான், எங்கள் வீட்டுக்காரர் ஏதோ வீட்டில் எனக்கு கொஞ்சம் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நான் மாடி தோட்டத்தை ரொம்ப ஹாப்பியாக இதில் என்ஜாய் பண்ணி வேலை பார்த்துட்ருக்கேன். இல்லைனாக்கா ரொம்ப எனக்கு கஷ்டம் மாடி தோட்டமும் பார்த்து வீட்டையும் பார்த்து க்ளீன் பண்ணணுன்னா. ஆனால் என்னன்னாக்கா நிறைய செடிகள் இந்த வேரழுகல்பாங்கள, தொடர் மழையால் வேரழுகலாக இருக்குது. என்னால் இதை காப்பாற்ற முடியும். எத்தனை செடியை நீங்கள் காப்பாற்ற முடியும் சொல்லுங்கள்? 500 செடி இருக்குன்னா 500 செடிக்கும் கொடை பிடிக்க முடியுமா, படுதா போட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு. அடினியம் பிளான்ட்டு பார்த்திங்கன்னா 5 நாளாக தொடர்ச்சியாக நனைஞ்சிட்டே இருக்குது. கண்டிப்பாக அது ஸ்பாயில் ஆகிடும்னு எனக்கு நல்லா தெரியும். அது வரது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 6-7 அடினியம் பிளான்ட்டை தூக்கி போட்டேன். அது அத்தனை பிளான்ட்டையும் நான் சேஃப்டி பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை பிளான்ட்டை கீழே ஏற்றி மேலே ஏற்றுறது. சரி, இப்போ பிழைக்கிற வரைக்கும் பிழைக்கட்டும்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டுட்டு தாங்க, உங்கள் வீட்டில் கேரட் வருது, எங்கள் வீட்டிலலாம் வரலன்ட்டு நிறைய பேர் என்கிட்ட டிப்ஸ் எல்லாம் கேட்டிங்க. அந்த டிப்ஸ் எல்லாம் சொன்னேன். அழகாக கேரட் செடி ஜம்முன்னு வந்துட்டு இருந்தது. சரி, இன்னும் ஒரு 2 மாதத்தில் கேரட் எடுக்க போகிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பியாக இருந்தது. கடைசியில் பார்த்தாக்க இந்த மலையில் அந்த பலகெல்லாம் ஊறி இல்லையே உளுந்து செடியெல்லாம் ஸ்பாயில் ஆகி போச்சு. அதுக்காகவே ஸ்டாண்டு வைக்கணும். ஓகே, பாய் நண்பர்களே.